Daily. Taste the Daily. நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் செய்யவே பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய நிலை வந்தது. ரசிகர்களை ஆத்திரத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்று அஜித்திற்கு எதிராகவே கொந்தளிக்க வைத்துள்ளது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் ஷூட்டிங் முடியாததால் பின்னர் டிசம்பருக்கு மாற்றினர். ஆனால் டிசம்பரிலும் படம் ரிலீஸ் ஆகாத நிலையில் எப்படியும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிவிடும் என அஜித் ரசிகர்கள் ஆர்வத்தோடு நம்பியிருந்தனர். ஆகையால் இந்த புத்தாண்டு விடாமுயற்சியின் ட்ரெய்லரோடு தான் விடியும் என காத்திருந்த ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக மாறியது விடாமுயற்சி பட ரிலீஸின் போஸ்ட்பான் அறிவிப்பு. விடாமுயற்சி பட ரிலீஸ் தேதி தள்ளி போனதின் பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது எதிர்பார்த்த அளவிற்கு படம் நன்றாக வராத நிலையில் சரியான திட்டமிடல் இல்லாமல் மீண்டும் ஷூட்டிங் என மகிழ் திருமேனியின் குழப்ப மனநிலைதான் காரணம் என சொல்கிறார்கள். மகிழ் திருமேனியின் வளவள ஷூட்டிங் காரணமாக டப்பிங்கிலும் சுணக்கம் ஏற்பட்டு படம் முழு வடிவம் பெறாமலேயே இருந்திருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி வரையிலும் கூட படத்திற்கான பின்னணி இசைக்கான வேலைகள் துவங்காமலேயே இருந்திருக்கிறது. மேலும் படத்தின் GFX பணிகளும் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிகிறது. இயக்குனர் மகிழ் திருமேனி தரப்பிலிருந்து படத்தை முழுமையாக முடித்து கொடுக்காததால் காப்பிரைட்ஸ், சென்சார் போன்றவற்றில் தயாரிப்பு நிறுவனமான லைக்காவும் முடிவெடுக்க முடியாமல் திணறி போனதோடு அரைகுறையாக அவசரப்பட்டு படத்தினை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என பின்வாங்கியதாக சொல்கிறார்கள். தற்போது பொங்கலுக்குள் பட வேலைகளை முடித்தாலும் கூட வெளிநாடுகளில் ரிலீஸ் செய்வதில் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது வெளிநாடுகளில் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே சென்சார் வாங்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் திரைப்படத்தை முடித்து கொடுக்க மகிழ் திருமேனி எடுத்துக்கொண்ட காலதாமதம் லைக்காவின் வெளியீட்டு பணிகளை முடக்கி போட்டதாக சொல்கிறார்கள். சொன்ன தேதிக்கு படத்தை ரிலீஸ் செய்ய அஜித் போராடினாலும் டைரக்ஷன் பக்கம் எந்த ஆதரவும் கிடைக்காதது ரசிகர்களைப் போலவே அஜித்தையும் அப்செட்டுக்கு உள்ளாக்கி இருக்கிறதாம். ஏற்கனவே இந்தியன் 2 திரைப்படம் மூலம் ஏற்பட்ட தோல்வி ஒரு காலத்தில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருந்த லைக்காவை அசைத்து பார்த்தது. பெரும் பொருட்செலவில் எடுத்தும் சொற்ப அளவிலேயே வசூலித்து இந்தியன் 2 ஏமாற்றியது லைக்காவுக்கு பெரும் அடியாகத்தான் மாறியது. தற்போது அடுத்த பிரச்சனையாக விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் லைக்கா தடுமாறி வருவதாக சொல்கிறார்கள். இதன் காரணமாக லைக்கா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து GKM தமிழ்குமரன் விலக முடிவெடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். மகிழ் திருமேனியின் அலட்சியம் தமிழ்குமரனின் பதவிக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே குழப்பத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அதோடு விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவது தெரிந்து சூர்யாவின் ரெட்ரோ, விக்ரமின் வீரதீர சூரன் போன்ற திரைப்படங்களின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அஜித்தின் விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸில் இருந்து பின்வாங்கியதால் ரிலீஸ் தேதி தள்ளி வைத்த மற்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களாம். மேலும் 10க்கும் மேற்பட்ட சிறு படங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித்தின் திரைப்படமே சரியான திட்டமிடலின்றி ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பது ரசிகர்களை சோர்வாக்கியிருக்கிறது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.